ட்ரம்ப் ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டி தவிக்கிறார். காரணம் என்னென்னா, ஈரான் மீது போர் தொடுக்க போகிறேன் அப்படிங்கிற அவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். இப்போது அவர் அதை செய்யலை அப்படின்னா மாட்டிப்பார். யாருக்கிட்ட? ஈரான் மக்கள்கிட்டையோ ஆட்சியாளர்கள்ட்டையோ இல்லை, யூதர்கள்ட்ட மாட்டிப்பார். அப்படி மாட்டிக்கிட்டா வேறு வழியே கிடையாது. ட்ரம்பினுடைய முடிஞ்சு. அதற்கு பிறகு யார் அந்த நாட்டுக்கு அதிபராக வந்து உட்காருவார் அப்படிங்கிற கால்குலேஷனை தேடி உலக பத்திரிகைகள் ஓடும். அதற்கு முன்னோட்டமாக நம்ம இந்த செய்தியை சொல்ல போகிறோம். அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபராக ஜெடி வான்ஸ் வந்து உட்காருவதற்கான வாய்ப்பு ஏன் அதிகம் அப்படிங்கிறத பற்றி. இது மட்டும் கிடையாது, ஈரானில் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒருவேளை போர் நடந்தால் ஈரானுக்கு தனது நிபந்தனையற்ற ஆதரவை பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறுகையில், அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஈரானுடன் உறுதியாக நிற்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அசிஃப் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. இது உண்மைதானா அப்படின்னு கேட்டால், பாகிஸ்தானுடைய உளவு தகவல்கள் ஈரானுக்கு அந்த 12 நாள் போர் நடந்தப்போ கொடுக்கப்பட்டுச்சு. பாகிஸ்தானுடைய வான்வெளி அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நீங்கள் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். உலகத்தில் மொசாட்டுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ராங்கான ஒரு உளவு படைங்கிறது பாகிஸ்தான். அப்படிப்பட்டவங்களுடைய தகவல் அப்படிங்கிறது ஈரானுக்கு தேவைப்பட்டுச்சு, வாங்கிக்கிட்டாங்க. பாகிஸ்தான் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு வான்வெளி தளம் வந்து தேவைப்பட்டுச்சு. அதற்கு பாகிஸ்தான் உதவி பண்ணாங்க. அப்போது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய வேலையை எப்போவுமே பாகிஸ்தான் பண்ணும். அமெரிக்காவை பகச்சிக்க மாட்டாங்க பாகிஸ்தான் அரசு. 10 எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்கள் எங்கேருந்து புறப்படுது? அமெரிக்காவிலிருந்து வானில் புறப்பட்டுருச்சு. அவற்றில் 3 அல்லது 4 விமானங்கள் கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதாயித் அந்த விமான தளம் இருக்குல்ல, அங்கே போயிடுச்சு. மீதம் இருக்கக்கூடிய விமானங்கள் ஐரோப்பாவில் தரையிறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்ரியாட் மற்றும் தாட் ஆகிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நகர்த்தப்படுவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்காவினுடைய மிக பிரபலமான பத்திரிகை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. போர் நடக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு போய் பொருட்களை வைக்கணும். அப்படின்னா தான் வந்து எடுத்து பயன்படுத்த முடியும். அடுப்பை ஆன் பண்ண உடனே பிரியாணி சாப்பிட முடியுமா? முடியாது. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? வெங்காயம் இருக்கணும், தக்காளின்னு இருக்கணும், இஞ்சின்னு இருக்கணும். இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்குல்ல, முன் தயாரிப்பு அப்படின்னு. அந்த வேலையை தான் இப்போ அமெரிக்கா செய்ய தொடங்கியிருக்காங்க. சரி, இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் அரசு சும்மா விடுவாங்களா? அவங்க ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அனைத்து இராணுவ தளபதிகளும் பணிக்கு உடனே திரும்புமாறு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த பிள்ளைங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி வீட்டில் போய் உக்காந்துருக்கிறவன், பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லி வீட்டில் போய் உக்காந்துருக்கிறவன், இவெல்லாம் ஓடி வந்துரு. குடும்பம் நடத்துறதுக்கு இது நேரங்காலம் கிடையாது. இது வார் ஜோன். உடனடியாக இங்கே வந்து உக்காந்துரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க ஈரான் அரசு. ஸோ எங்கே இருந்தாலும் ஈரானுடைய உயர் அதிகாரிகள் டைரக்டாக வார் ரூமில் வந்து உக்காந்துடணுங்கிறது கமினி அவர்களுடைய உத்தரவு வித்தின் 48 ஹவர்ஸில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலில் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. மொசாட் உளவாளிகளும் பொதுமக்கள் யூதர்களும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பழமையான சர்ச் ஒன்று அவங்க அடித்து உடைக்கக்கூடிய காட்சிகள் அரங்கியது. இதை நான் ஏன் வீடியோவாக சொன்னேன் அப்படின்னா, உண்மைத்தன்மை வாய்ந்த தகவல்கள் வேணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. அதனால தான் நம்ம நிறையா ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக யூதர்கள் இருக்காங்கன்னு நீங்கள் நிறையா பேர் நம்பிட்டு இருக்கீங்கல்ல, அது கிடையாது, அது பொய். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான் ஜீசஸனுடைய காலகட்டத்தில் இருந்து யூதர்கள் செயல்பட்டாங்க. ஸோ கிறிஸ்தவம் அப்படிங்கிற மதம் வேறு, யூத இனம் அப்படிங்கிறது வேறு. அவர்கள் தனித்துவமானவர்கள்னு அவங்களாலேயே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காட்சிகள் அரங்கேறி இருக்கு. இது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பெத்லஹேமில் ஜீசஸனுடைய சர்ச் ஒன்று இருக்குது. அது அவமரியாதை செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிற செய்தி தான் அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது புரியுது. பூமியில் உள்ள மிக பழமையான கிறிஸ்தவ தேவாலயங்களில் அதுவும் ஒன்று.
அப்படிப்பட்ட இடத்துல யூதர்கள் இப்படி அட்டூழியங்கள் செய்கிறாங்களே அப்படிங்கிற அந்த கொஸ்டினை யூரோப் கண்ட்ரிஸ் யாருமே கேட்கல. அங்கே தானே அதிகமான அளவில் ரொமன் கத்தோலிக் இருக்காங்க. அவங்க ஏன் இந்த கொஸ்டினை எழுப்பாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. சரி, இஸ்ரேலுடைய சேனல் 12 அப்படிம்பாங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், பிரதமர் நெதன்யாகுவினுடைய தனி விமானம் இஸ்ரேல் நியூ 767 இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த விமானம் தான் ஏர்ஃபோர்ஸ் 1. இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சுவிட்சர்லாந்து போகிறதுக்காக போனப்போ மின்சார வயர் கட்டாயி திரும்பி வந்துச்சுல, மறுபடியும் வேற ஒரு விமானத்தை பிடிச்சி சுவிட்சர்லாந்து போனார்ல, அதுக்கு காரணம் ஈரான் தான், மின்சார வயர் கட்டானதுக்கு ஈரான் தான் காரணம்னு சொன்னார்ல, அந்த மாதிரியான ஒரு விமானத்தில் ஒன்று தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு பயன்படுத்திய விமானம். மீண்டும் ஒரு முறை இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு ரகசிய இடத்துக்கு அது புறப்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இதே மாதிரி 12 நாள் போர் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த விமானம் இஸ்ரேலை விட்டு கொஞ்சம் தொலைவில் ஒரு ரகசியமான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டுச்சு. எப்போ அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா, டைரக்டாக இஸ்ரேலுடைய பிரதமருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அவர் அந்த ஃப்ளைட்டில் இருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்கு. அப்போது வாருக்கு ரெடி ஆகிட்டாங்க இஸ்ரேலும். ஈரானுடையான சமயத்தை போரின் போது நடந்த இது போன்ற பயணங்களை நீங்கள் இந்த நடவடிக்கை கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பயணத்தினுடைய நேரம், பாதுகாப்பு மற்றும் நோக்கம் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஒரு கேள்வியும் கிடையாது, போர் வரப்போகுது, அதுக்கு இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. ஐநா தீர்மானங்களை இஸ்ரேல் 284 முறை மீறி இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. யுஎன்எஸ்சி நிரந்தர சபை இருக்குல்ல, அவங்க கொடுத்த தீர்மானத்தையும் 228 முறை மீறி இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்திருக்காங்க. ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தால் 45 முறை கண்டனத்துக்கு ஆளான ஒரு நாடு இஸ்ரேல் மட்டும்தான் உலகத்திலேயே. சர்வதேச சட்டத்தின்படி இஸ்ரேலை ஐக்கிய நாடுகள் சபையை விட்டு நீக்குவதற்கு அவங்க முடிவு செய்யலாம். இப்படி ஒரு நிலை இருக்கிறதுனால தான் ட்ரம்ப் யூதர்களுடைய அடிமையாக மாறிவிட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் யூதர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார். யூதர்களுடைய காவலன் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்காக காசாவிலேயே ஐக்கிய நாடுகள் சபைக்கு இணையாக ஒரு புதியதொரு கட்டடம், போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு புதியதொரு அமைப்பு உருவாக்கி அதுக்கு அவரே தலைவராக உட்கார்ந்து இஸ்ரேலையும் சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய நாடுகளையும் சேர்த்துக்கிட்டு ஐநாவுக்கு இணையான ஒரு புதியதொரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சி எடுப்படுறாரு. இது எல்லாமே யூதர்களுக்காக அவர் செய்யக்கூடிய வேலை தான். இப்படிப்பட்ட நிலையில் கனடா அமெரிக்காவுக்கு எதிராக கொரில்லா போரை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு ப்ளூம்பர்க் அப்படிங்கிற பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. கனடா ஏன் இந்த வேலையை செய்கிறாங்க? அமெரிக்காவோடு நெருங்கிய நாடு தானே அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே 51வது மாகாணமாக கனடா தன்னை அமெரிக்காவோடு இணைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ இருக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் மாற்றப்பட்டு இப்போது வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் புதிதாக வந்துட்டார். இப்போ அவர் கனடாவை சூப்பராக வழி நடத்திக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட நிலையில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புதிய ஒரு ரீஜியன் தேவைப்படுதுன்னு கிரீன்லாந்து, அதற்கு பிறகு மெக்சிகோ, அதற்கு பிறகு ஈரானையும் இப்போது ஆப்படிக்கிறாரு. அடுத்ததாக கனடா பக்கம் வருவார். அதற்கு இப்போவே நீங்கள் கொரில்லா போர் முறைக்கு ரெடி ஆகிக்கோன்னு மார்க் கார்னி அவர்கள், கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர், இப்போது அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ ஒன்று சிக்குச்சு. மிஸ்டர் பிரசிடென்ட் ஃபினிஷ் த ஜாப் அப்படிங்கிற ஒரு வீடியோ. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இஸ்ரேலிய தெருக்களில் வைக்கப்பட்ட ஒரு போஸ்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபினிஷ் த ஜாப்னா என்ன? ஈரானை முடிச்சிருங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ உணர்த்தக்கூடிய செய்தி. சரியா? சரி, அப்படி முடிக்க முடியாட்டி, ட்ரம்ப்பால் அந்த விஷயத்தை செய்ய முடியாட்டி, ட்ரம்ப் வேணான்னு நினச்சா, இதுதான் காலகட்டம், இப்படிப்பட்ட நேரத்துக்குள்ளே இந்த விஷயத்தை முடிச்சாகணும் அப்படின்னு யூதர்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. ரொம்ப தெளிவான ஆளுங்க. 2000 வருஷமாக அவங்கள நம்ம தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டதன் விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு தியரி, ப்ராக்டிக்கல் கிடையாது. ஜெடி வான்ஸனுடைய மனைவி தனது 3 குழந்தைகளுக்கு அடுத்ததாக 4வது குழந்தையை பெற்றெடுக்க தயார். தியரின்னு சொன்னது, அடுத்து நான் சொல்ல போகிறது ப்ராக்டிக்கலாக ஜேடி வான்ஸ் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த குழந்தைக்கான பரிசு என்ன? 4வது குழந்தைக்கான பரிசு என்ன? ஜேடி வான்ஸே அமெரிக்காவினுடைய அதிபராக போஸ்டிங்கில் போய் உட்கார்றது தான் இந்த லேடி அவங்க கிட்ட முன் வச்சிருக்கக்கூடிய விஷயம். பாகுபலி படத்தில் இருக்கக்கூடிய மகாராணி இங்கே பாகுபலிக்கு நீங்கள் அரசராகி காட்டினால் என்ன, நீங்கள் தான் அந்த கட்டிலில் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான் அது. சரி, அரச கட்டிலில் உட்காரக்கூடிய அளவிற்கு ஜேடி வான்ஸ் தகுதி உடையவரா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அரச பதவி யார் உட்காரணும், என் புருஷன்தான் உட்காரணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க இந்திய வம்சாவளி. சரியா? அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான RSS அப்படிங்கிற அந்த கட்சியில்
இருக்கக்கூடிய நபர்கள், அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவு வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான். சில வார்த்தைகளுக்கு இடையில கேப் ஒன்று தேவைப்படுது. சரி, ஜேடி வான்ஸ் மனைவிக்கு இந்திய வம்சாவளிக்கான தொடர்பு உண்டு. ஈரான் மீது போர் தொடுக்க ட்ரம்ப் விரும்பவில்லை அப்படின்னா, ட்ரம்ப் இருந்த இடத்துல இஸ்ரேலுடைய பிளான் என்னவா இருக்கும்? ஜேடி வான்ஸ் அமர வச்சு ஈரானுடைய கதையை முடிக்கிறது. அவரே ஒரு பேட்டியில் சொல்லிட்டார். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அமெரிக்காவில். அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய என்னைய ஈரான் கொல்ல நினச்சாங்க அப்படின்னா, என்னைய கொண்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள முடிக்கிறதுக்கான வேலை இப்போவே நான் அமெரிக்காவில் செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்போது ட்ரம்ப் ஈரான் மீது இப்போ போர் தொடுக்கலை அப்படின்னா இஸ்ரேல் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ட்ரம்ப்பவே முடிச்சுட்டு டைரக்டாக ஜேடி வான்ஸ் மூலியமாக போஸ்டிங்கில் உட்கார வச்சு ஈரானுடைய கதையை முடிச்சிருவாங்க. அமெரிக்க அதிபரையே கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. கென்னடியினுடைய மரணம் நிகழ்ந்தது இருக்குல்ல, அந்த ஃபைல்ஸ் இன்னமும் ஓப்பன் செய்யப்படாமலே இருக்குது. அதை யார் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தாங்க அப்படின்னு உலகத்தினுடைய சில நபர்களுக்கு தெரியும். மொசாட் அப்படின்னு. கிரீன்லாந்து விவகாரத்தில் ட்ரம்பினுடைய ஆக்ரோஷமான நிலைப்பாடு காரணமாக ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனங்கள் $8.1 டிரில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பத்திரங்களை விற்கிறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட கடன் பத்திரங்கள் ஜப்பான் கிட்டையும் சீனா கிட்டையும் இருக்குது அமெரிக்காவோடது. அதெல்லாம் அவங்க விற்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய டாலரே திவாலாயிடும். இருந்தாலும் அவங்க ரெண்டு நாடும் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது. ஆனால் ஐரோப்பா தன்னுடைய கடன் பத்திரங்களை, அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்களை விற்றாங்கன்னாலும் அமெரிக்காவுக்கு பெரிய நட்டம் ஏற்படும், டாலருடைய மதிப்பு சரியும். இதை அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் செய்வதற்கு திராணி உடையவர்களா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு திறமையானவங்களோ அந்த அளவுக்கு தைரியமானவங்களோ அவங்க கிடையாது. இருந்தாலும் இதை சொல்லி மிரட்டுறதுக்கான முயற்சி ஈடுபடுறாங்க. ட்ரம்ப் அதையும் தாண்டி டிராரிஃப் விதிப்பார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. எது எப்படியோ மிக முக்கியமான செய்திகள் சிலவற்றை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.